Next binary adder தான் பார்க்குறோம். binary adderல வந்து first one வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா half adder. half adderனா என்ன அப்படினு பார்த்தோம்னா half adder is a combinational circuit that can be used to add two binary bits. நம்ம வந்து half adder வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு பார்த்தோம்னா two binary bits வந்து ஆட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அந்த two binary bitsனா என்னது இன்புட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம். சோ அதனால வந்து நமக்கு எத்தனை இன்புட் இருக்குன்னா two inputs இருக்கும். இந்த ரெண்டு பைனரி நம்பரை ஆட் பண்ணானா நமக்கு எத்தனை அவுட்புட் கிடைக்கும்னா 2 அவுட்புட்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து சம், நெக்ஸ்ட் ஒன்று வந்து கேரி. இப்போ வந்து நம்ம அதுக்கான பிளாக் டயக்ராம் தான் வரைய போகிறோம். ஹாஃப் ஆடருக்கான பிளாக் டயக்ராம் என்னதுன்னா ஹாஃப் ஆடர் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் 2 இன்புட்ஸ். அந்த 2 இன்புட்ஸுக்கு வந்து நேம் வந்து நம்ம வைக்கிறோம். இன்புட் 1, இன்புட் 2. இதுக்கான வேரியபிள் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா ஏபி. அவுட்புட் என்ன கிடைக்கும் 2 அவுட்புட்ஸ் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து சம்மு, next one வந்து carry. இது S, இது வந்து C ன்னு represent பண்ணுறோம். next இதுக்கான truth table தான் பார்க்க போகிறோம். input என்னது A, B. ஓகேங்களா? next sum and carryன்றது என்னது output. இன்புட்ன்றது வேல்யூ என்னென்ன வரும் 0 0 0 1 1 0 1 1 இந்த 2 இன்புட்ஸ் தான் வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அது வந்து சம்மு. கேரி வந்துச்சுன்னா அதை எங்கே போடுறோன்னா கேரி. இப்போ 0 0வையும் ஆட் பண்ணால் 0, அப்போ கேரி வந்து நமக்கு 0. நெக்ஸ்ட்டு 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் 1, கேரி வந்து 0. சம் வந்து 1, கேரி வந்து 0. நெக்ஸ்ட்டு 1 0 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா என்ன கிடைக்கும் 1, கேரி வந்து 0. நெக்ஸ்ட்டு 1 + 1 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1 0 அப்படின்றது கிடைக்கும். இதில் 0ன்றது சம்மு, 1ன்றது கேரி. ஓகேங்களா? அப்போ இங்கே சம்மில் வந்து 0, கேரியில் வந்து 1. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், நம்ம ட்ரூத் டேபிள் பார்த்தாச்சு. அடுத்து கே மேப். இங்கே வந்து ரெண்டு இன்புட் இருக்கா, ஒன்று வந்து சம்மு, நெக்ஸ்ட் ஒன்று வந்து கேரி. இப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கான கே மேப் பார்க்கலாம். எத்தனை இன்புட் இருக்கு 2 இன்புட்ஸ் இருக்கு. ஸோ எத்தனை 4 செல்ஸ் வரும். அப்போ 2 × 2 செல்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஏ பி 0 1 0 1 ஏ பார் ஏ, பி பார் பி. ஓகேங்களா? 0 1 2 3. இது வந்து 0 1 2 3. 0க்கு சம்மோட அவுட்புட் 0. நெக்ஸ்ட்டு 1க்கு அவுட்புட் 1. நெக்ஸ்ட்டு 2க்கு அவுட்புட் 1. நெக்ஸ்ட்டு 3க்கு அவுட்புட் வந்து 0. இப்போ இங்கே மட்டும்தான் 1 இருக்குது. ஸோ இதை வந்து தனித்தனியாக குரூப்பிங் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ தனித்தனியாக குரூப் பண்ணோன்னா இங்கே இருக்க வேல்யூ என்னது ஏ பார் பி ப்ளஸ் இங்கே என்னது ஏ இருக்குது, இங்கே மேலே பி பார் ஏ பி பார். ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்ன எழுதலாம்னா எக்ஸ்ஆருக்கான ஃபார்முலா என்ன ஏ எக்ஸ்ஆர் பி ஈக்குவல் டு ஏ பார் பி ப்ளஸ் பி பார் ஏவா. இங்கே சிமிலராக அதே மாதிரி தானே இருக்குது. இதை என்னென்னு எழுதலாம் பி பார் ஏன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது வந்து என்னது ஏ எக்ஸ்ஆர் பி. நெக்ஸ்ட்டு கேரி. சிமிலராக அதே மாதிரி 2 × 2 செல் தான் வரும். A B 0 1 0 1 A bar A B bar B 0 1 2 3 எல்லாமே 0. தேர்ட் வேல்யூ 3க்கு மட்டும்தான் 1 வந்து, இது மட்டும்தான் 1, மீதி எல்லாமே 0. ஓகேங்களா? அப்போ நம்ம இதை மட்டும்தான் குரூப் பண்ண முடியும். அப்போ இதோட வேல்யூ என்னது கேரியோட வேல்யூ இங்கே ஏ, இங்கே பி பார். கேரி ஈக்குவல் டு ஏ, இது வந்து பி. ஓகேங்களா? ஏ பி மட்டும்தான். இது வந்து என்னது சம். இப்போ நம்ம வந்து என்ன வரைய போகிறோன்னா நெக்ஸ்ட்டு லாஜிக் டயக்ராம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எதுக்கு சம்மு, நெக்ஸ்ட்டு கேரி. டூ இன்புட்ஸ் எடுத்துக்கிறோம். என்னது ஏ பி. இப்போ
ஏபியை என்ன பண்ணணும், எக்ஸ்ஆர் பண்ணணும். அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்ஆர் கேட் வரைகிறோம். இதோட அவுட்புட் என்னது, ஏ எக்ஸ்ஆர் பி. இது வந்து எதுக்கான அவுட்புட்டு, சம். நெக்ஸ்ட்டு கேரி. கேரின்ற போது ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ஏலேருந்து ஒரு இன்புட்டு, நெக்ஸ்ட்டு பியிலேருந்து ஒரு இன்புட், ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கேட் யூஸ் பண்ணணும், அண்ட் கேட் ஈக்குவல் டு ஏபி. இது வந்து எதுக்கான அவுட்புட், கேரி. இதான் வந்து ஹாஃப் ஆடர். நெக்ஸ்ட்டு ஃபுல் ஆடர் தான். ஃபுல் ஆடர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிமிலராக காம்பினேஷனல் சர்க்யூட் தான். பட் ஆனால் இதில் வந்து எத்தனை இன்புட்ஸை வந்து ஆட் பண்ணுறோன்னா சம் ஆஃப் 3 இன்புட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி ஹாஃப் ஆடர்ன்ற போது 2 இன்புட்ஸ் ஆட் பண்ணோம். இங்கே வந்து எத்தனை இன்புட் ஆட் பண்ணுறோன்னா 3 இன்புட்ஸ் ஆட் பண்ணோம். நமக்கு அவுட்புட் வந்து எத்தனை கிடைக்குன்னா 2 அவுட்புட். நெக்ஸ்ட்டு இதுக்கான பிளாக் டயக்ராம். ஃபுல் ஆடர் எத்தனை இன்புட்டு, 1 2 3 இன்புட்ஸ். அதுக்கு நேம் வந்து என்னென்னு வைக்கிறோம், ஏ பி சி இன். அவுட்புட் சிமிலராக என்ன வரும், சம் அண்டு கேரி. கேரியை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சி அவுட்டுன்னு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள்ன்ற போது என்ன வரும், ஃபஸ்ட்டு இன்புட்டு, நெக்ஸ்ட்டு அவுட்புட்டு. எத்தனை இன்புட் கொடுக்குறோம், 3. ஏ பி சி இன். அவுட்புட் என்னது, சம்மு அண்டு சி அவுட். ஓகேங்களா. 3 இன்புட்டுன்றது போது நமக்கு காம்பினேஷன் எத்தனை இன்புட் வரும், 0லேருந்து 7 வரையும். 0 0 0. Zero zero. Next 0 0 1. Next 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0. Next 1 1. இதான் வந்து 3 inputs. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவுட்புட் பார்க்க போகிறோம். இப்போ 3 0 ஆட் பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ சி அவுட்டும் 0. நெக்ஸ்ட்டு 2 0 அண்ட் தென் 1. 0 + 0 0 0 + 1 1. கேரி வந்து சி அவுட் வந்து 0. கேரியை தான் வந்து நம்ம இங்கே சி அவுட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட்டு 0வோட 1 ஆட் பண்ணால் 1, 1ஓட 0 ஆட் பண்ணாலும் 1. கேரி வந்து 0. நெக்ஸ்ட்டு 0வோட 1 ஆட் பண்ணால் 1 வரும். அகைன் 1 + 1 வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 1 0ன்னு கிடைக்குமா. இதில் 0ன்றது சம்மு, 1ன்றது கேரி. ஸோ 0 1. நெக்ஸ்ட்டு 1ஓட 0 ஆட் பண்ணால் 1, 1ஓட அகைன் 0 ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். கேரி வந்து எதுவும் வராது. நெக்ஸ்ட்டு 2, 1ஓட 0 ஆட் பண்ணால் 1. அப்போ 1 + 1 1 0 கிடைக்கும். சிமிலராக அதே மாதிரி இங்கே 0, கேரியில் 1 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சிமிலராக 1 + 1 வந்து 1 0ன்னு கிடைக்கும். இதோட அகைன் 0 ஆட் பண்ணால் நமக்கு 1 0ன்றது தான் கிடைக்கும். ஓகேங்களா. 1ன்றது கேரி, 0ன்றது சம். நெக்ஸ்ட்டு 111 இருக்கா. அப்போ 111 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 1 ஆட் பண்ணால் 1 0ன்னு கிடைக்கும். அகைன் இதோட 1 ஆட் பண்ணால் 1 1 கிடைக்கும். இதில் 1ன்றது சம்மு, நெக்ஸ்ட்டு இது வந்து கேரி. ஓகேங்களா. அப்போ 1 1. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கே மேப் வந்து வரையணும். இப்போ 3 இன்புட்ஸ் இருக்கனால நமக்கு கே மேப் இது வந்து எழுதிக்குவோம். 0 1 2 3 4 5 6 7. நமக்கு எத்தனை இன்புட் இருக்குது, 3 இன்புட்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு 8 செல்ஸ் இருக்க மாதிரி கே மேப் வரும். என்னென்ன இன்புட், ஏ பி சி இன். 0 0 0 1 1 0 1 1 0 1. ஏ பார் ஏ. இது பி சி இன், ரெண்டுமே பாரு. பி பார் சி இன், பி சி இன், பி சி இன் பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 0 1 2 3 4 5 6 7.
இப்போ நமக்கு எங்கெல்லாம் 1 வந்திருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது 0வா 1 2 1 2 3 4 5 6 7 1 2 4 7 நமக்கு எங்கெல்லாம் வந்திருக்கு 1 2 4 7 இந்த இடத்துல மட்டும்தான் 1 வந்திருக்கு. மீதி எல்லா இடத்துலையும் 0 0. ஓகேங்களா? இப்போ எல்லா வேல்யூமே தனித்தனியாக இருக்குது. ஸோ நம்ம அதனால் குரூப் பண்ண முடியாது. அப்போ தனித்தனியாக தான் நம்ம குரூப் பண்ணுறோம். அப்படி குரூப் பண்ணோன்னா நமக்கு சம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது ஏ பார், இங்கே பி பார் சிஇன், ஏ பார் பி பார் சிஇன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஏ பார், நெக்ஸ்ட் இது என்னது பி சி பார் இன். நெக்ஸ்ட் இங்கே ஏ பி பார் சி பார் சி இன் பார். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே ஓகேங்களா ஏ பி சி இன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் என்ன இருக்குது காமனாக ஏ பார் இருக்கா? அப்போ ஸோ இதில் ஏ பாரை வெளில எடுத்து மீது என்ன எழுதலாம் பி பார் சி இன் ப்ளஸ் பி சி பார் சி இன் பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இது ரெண்டுத்துலையும் ஏ இருக்கா? ஏ காமனாக வெளில எடுத்தோன்னா பி பார் சி இன் பார் ப்ளஸ் பி சி இன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ பார் இது வந்து என்னது எக்ஸ்ஆர் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை இப்படி என்ன எழுதணும் பி எக்ஸ்ஆர் சின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்ற பார்த்தோன்னா இந்த ஈக்குவேஷனை பி எக்ஸ்ஆர் சிஇன் ஹோல் பார்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டலாக இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா எக்ஸ்ஆர் இது ஃபுல்லாக ஒரு டேர்ம்னு கன்சிடர் பண்ணிக்கும். இது ஃபுல்லாக ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். இப்போ ஏ பார் ஒரு டேர்மு, நெக்ஸ்ட்டு ஏ இந்த டேர்ம் ஃபுல்லாக பி பார். ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதுக்கான கே மேப் போட போகிறோன்னா சி அவுட்டுக்கு தான் வந்து கே மேப் போட போகிறோம். அகெயின் 8 செல்ஸ் இருக்க மாதிரி ஏ பி சி இன் 0 1 0 0 0 1 1 0 1 1. இது பி பார் சி இன் பார், நெக்ஸ்ட் பி சி இன் பிக்கு பார் பி சி இன் பி சி பார் இன். ஓகேங்களா? இது ஏ பார் ஏ 0 1 2 3 4 5 6 7. இப்போ சி அவுட்டுக்கு வந்து என்னென்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். 0 1 2 இது எல்லாமே 0 3 அண்டு 5 6 7 இதில் மட்டும்தான் 1 வரும். 3 5 6 7 இதில் மட்டும் 1, மீதி எல்லாத்துலேயும் வந்து 0 0 0 0. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும், நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் நம்ம குரூப் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் குரூப் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் ஏ பார் கேன்சல் ஆகும். ஸோ பி சி இன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணோன்னா ஏ மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது ரெண்டுத்தையும் பார்க்கணுமா? அப்போ இதில் பி பார் பி இருக்குது. அப்போ பி கேன்சல் ஆகிடும். ஸோ சிஇன் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இது இங்கே என்ன இருக்குது ஏ, நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது பி மட்டும். சிஇன்னும் சிஇன் பாரும் கேன்சல் ஆகும் ஏபி. ஓகேங்களா? இதுதான் வந்து சி அவுட்டுக்கான. இப்போ இது சம்மு, இது சி அவுட். இப்போ வந்து இதுக்கான லாஜிக் டயக்ராம் வரையலாம். இப்போ ஏ பி சிஇன், ஏ பி சிஇன் சம்முக்கு என்னது ஏஎக்ஸ்ஆர் பிஎக்ஸ்ஆர் சிஎக்ஸ்ஆர். அப்போ என்ன பண்ணலாம், மூணுத்துக்கும் சேர்த்து ஒரு எக்ஸ்ஆர் வரைஞ்சிக்கலாமா? ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி. இது எதுக்கான அவுட்புட்டு சம். நெக்ஸ்ட்டு சி அவுட்டுன்ற போது என்னது பிசிஇன் ஏசிஇன் ஏபி. இப்போ நம்ம ஆர்டர் படி எழுதிக்கோமா, ஏபி ப்ளஸ் ஏசிஇன் ப்ளஸ் பிசிஇன்.
ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஏலேருந்து ஒரு இன்புட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பி சி. ஃபஸ்ட் என்னது ஏபி, ஏ இது வந்து பி. என்ன பண்ணுறோம் அண்டு. நெக்ஸ்ட்டு ஏசிஇன், நெக்ஸ்ட்டு ஏ சிஇன்னா இதா, அப்போ ரெண்டுத்தையும் அண்ட் பண்ணுறோம். ஏசிஇன். நெக்ஸ்ட்டு பிசிஇன், பி அண்ட் தென் சிஇன், பிசிஇன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மூணுத்தையும் ஆர் ஆட் பண்ணுறோம். ஆட்னா என்னது ஆர் கேட். சி அவுட் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசிஇன் ப்ளஸ் பிசிஇன். ஓகேங்களா. இதான் வந்து ஃபுல் ஆர்டருக்கான டயக்ராம். நெக்ஸ்ட்டு ஃபுல் ஆர்டர் யூஸிங் டூ ஹாஃப் ஆர்டர்ஸ். நார்மலாக நம்ம சம்முக்கு ஃபுல் ஆர்டருக்கு இந்த ஈக்குவேஷன் வரும், சி அவுட்டுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். சி அவுட்டுக்கான ஈக்குவேஷன் மட்டும் நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஏ பி. நெக்ஸ்ட் இங்கே எனக்கு பிசிஇன் இருக்குது. ஓகேங்களா. இங்கே வந்து என்ன இல்லை, ஏ இல்லை. ஸோ அதனால் ஏ ஆட் பண்ணுறோம். பிசிஇன் ஏ ஆட் பண்ணால் என்ன பண்ணோம், ஏ ப்ளஸ் ஏ பார்னு ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இதோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு ஏ சின்னு இருக்குது. இங்கே என்ன டேர்ம் இல்லை, பி இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், பி ப்ளஸ் பி பார்னு ஆட் பண்ணுறோம். இப்போ ஏபி இதை மல்டிப்ளை பண்ணலாமா, ஏ பி சிஇன் ப்ளஸ் ஏ பார் பி சிஇன் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஏ பி சிஇன் ப்ளஸ் இங்கே என்ன வரும், ஏ பி பார் சிஇன். நெக்ஸ்ட்டு ஏபி இதில் எது காமனாக வெளில எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ஒரு ஏபி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏபிசிஇன், நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஏபிசிஇன் இருக்கா, ஏபிசிஇன் ப்ளஸ் ஏபிசிஇன். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் ஏ பார் பிசிஇன் ப்ளஸ் ஏபி பார் சிஇன். இப்போ நெக்ஸ்ட் இதில் எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்குது, ஏபின்றது காமனாக இருக்கா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஏபிசின்னு இருக்கா, 2 டேர்ம்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டேர்மாக கூட எழுதிக்கலாம், ஏபிசிஇன் ப்ளஸ் இதில் வந்து என்ன இருக்குது, சின்றது காமனாக இருக்குது. ஸோ சின்னை வெளில எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குன்னா ஏ பார் பி ப்ளஸ் ஏ பி பார். நெக்ஸ்ட் இதில் எது காமனாக இருக்குது, ஏபியா, ஏபியை வெளில எடுத்துட்டோன்னா 1 ப்ளஸ் சிஇன் ப்ளஸ் சிஇன் ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார். ஓகேங்களா. 1 ப்ளஸ் எந்த வேல்யூ வந்தாலும் அதோட வேல்யூ என்னது 1 தான். ஸோ ஏபி இன்ட்டு 1 1 ப்ளஸ் சிஇன் இது என்னது ஏ பார் பி ப்ளஸ் பி பார் ஏ பார் பி ப்ளஸ் ஏபி பார்ன்னு அது என்னது ஏ எக்ஸ்ஆர் பி. ஓகேங்களா. இது என்னது ஏபி ப்ளஸ் சிஇன் ஏ எக்ஸ்ஆர் பி. இதான் வந்து எதுக்கான ஈக்குவேஷன், சி அவுட்டுக்கான ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹாஃப் ஆர்டர் தான் வரைய போகிறோம். 2 இன்புட்ஸ் வச்சு. என்னென்ன இன்புட்டு, ஏ பி 2 இன்புட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸ்ஆர். இது ரெண்டுத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏ எக்ஸ்ஆர் பி. நெக்ஸ்ட்டு இது வந்து சம்முக்கான வேல்யூ. இதில் கேரிக்கான வேல்யூ என்னது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. அப்போ ஏ பின்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, ஏ எக்ஸ்ஆர் பின்றது ஃபைன் பண்ணி நெக்ஸ்ட்டு அதோட என்ன பண்ணணும், சிஏ எக்ஸ்ஆர் பண்ணணும். ஸோ சின்ற ஒரு இன்புட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம், எக்ஸ்ஆர் பண்ணுறோம். எக்ஸ்ஆர் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சிஇன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏபின்றது இங்கே இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்கணும், சிஇன் இன்ட்டு ஏ எக்ஸ்ஆர் பி. சிஇன் இங்கே இருக்கா, இதோட எதை மல்டிப்ளை பண்ணோம், ஏ எக்ஸ்ஆர் பி. ஏ எக்ஸ்ஆர் பி இந்த வேல்யூவா. ஸோ அதை என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். இதோட வேல்யூ என்னது, ஏ எக்ஸ்ஆர் பி.
அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும் சிஇன் இன்ட்டு ஏ எக்ஸ்ஆர்பி. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ஏபியை ஆட் பண்ணோம் இதோட. அப்போ ஒரு ஆர் கேட் வருமா? அப்போ இங்கே என்ன வரும் இதோட வேல்யூ என்னது ஏபி. ஏபி ப்ளஸ் சிஇன் ஏ எக்ஸ்ஆர் பி. இது வந்து எதுக்கான அவுட்புட்டு சி அவுட்டுக்கான வேல்யூ. இது வந்து சம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் இது ஒரு ஹாஃப் ஆடர் இது ஒரு ஹாஃப் ஆடர் ஓகேங்களா. அப்போ 2 ஹாஃப் ஆடரை வச்சு நம்ம ஒரு ஃபுல் ஆடர் வந்து டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹாஃப் சப்ராக்டர் தான் பார்க்க போகிறோம். ஹாஃப் சப்ராக்டர்னா என்னன்னா ஹாஃப் சப்ராக்டர் இஸ் ஏ காம்பினேஷனல் சர்க்யூட் தட் சப்ராக்ட்ஸ் 2 பிட்ஸ் அண்ட் ப்ரொடியூசஸ் த டிஃப்ரென்ஸ். அதாவது 2 இன்புட் பிட்ஸை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி அவுட்புட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹாஃப் சப்ராக்டர்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கான பிளாக் டயக்ராம் பார்ப்போம். ஹாஃப் சப்ராக்டர் எத்தனை இன்புட் இருக்குது 2 இன்புட் ஏ பி. இதில் வந்து எத்தனை அவுட்புட் வரும் 2 அவுட்புட் வரும். ஒன்று வந்து டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாரோ ஓகேங்களா. இப்போ ட்ரூத் டேபிள் நெக்ஸ்ட்டு ட்ரூத் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ட்ரூத் டேபிளில் இன்புட் அவுட்புட் 2 இன்புட் ஏ பி. அவுட்புட் வந்து டிஃப்ரென்ஸ் அண்டு பாரோ. 2 இன்புட்ன்றனால என்னென்ன வரும் 0 0 0 1 1 0 1 1. இப்போ டிஃப்ரென்ஸ் 0 மைனஸ் 0 0. நெக்ஸ்ட்டு 0 மைனஸ் 1 0ல் 1 போகாது. ஸோ இங்கே 0 மைனஸ் 0 0. நெக்ஸ்ட்டு பாரோவும் 0 0 மைனஸ் 1 0ல் 1 போகுது. ஸோ பாரா வந்து 1 வாங்குவோமா. பாரா வந்து 1. அப்போ 0 மைனஸ் 1 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1 மைனஸ் 0ஓட வேல்யூ வந்து 1 பாரோ வந்து 0. நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் 1 டிஃப்ரென்ஸ் வந்து 0 பாரோவும் 0 ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கான கே மேப் ட்ரா பண்ணுவோம். டூ இன்புட் தானே இருக்குது. ஸோ 4 செல்ஸ் இருக்க மாதிரி 2 + 2 வரும். ஏ பி 0 1 0 1 ஏ பார் ஏ பி பார் பி 0 1 2 3 0 1 2 3 0ல் 0 1ல் 1 2ல் 1 3ல் 0. இப்போ இது தனித்தனியாக தான் இருக்குது. இப்போ இதை குரூப் பண்ண முடியாது. ஸோ தனியாக குரூப் பண்ணிக்கிறோம். அப்போ டிஃப்ரென்ஸ் டி ஈக்குவல் டு தட் மீன்ஸ் டிஃப்ரென்ஸ் டி ஈக்குவல் டு என்ன வரும் இங்கே என்ன இருக்குது ஏ பி பார் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஏ பார் பி. சிமிலராக இது என்னது எக்ஸ்ஆர் ஈக்குவேஷன். ஸோ ஏ எக்ஸ்ஆர் பி. நெக்ஸ்ட்டு எதுக்கு வரணும் கே மேப் வந்து பாரோக்கு. சிமிலராக அதே மாதிரி கே மேப் வரைஞ்சிடும். ஏ பி 0 1 0 1 ஏ பார் ஏ பி பார் பி 0 1 2 3 0 1 2 3 1ல் மட்டும்தான் ஒன்று மீதி எல்லாமே 0 1 இது எல்லாமே 0. அப்போ இதை மட்டும் குரூப் பண்ணுவோமா. அப்போ என்ன வரும் பாரோ ஈக்குவல் டு இது என்னது ஏ பார் பி. இப்போ டயக்ராம் வரையலாமா. எத்தனை இன்புட் 2 இன்புட் என்னது ஏ அண்டு பின்ற 2 இன்புட். இதுக்கு வந்து பாக்ஸ் போட்டுக்கணும் ஓகேங்களா. 2 இன்புட் என்ன பண்ணுறோம் ஏ எக்ஸ்ஆர் பி. இது வந்து எதுக்கான அவுட்புட்டு டிஃப்ரென்ஸ் டிக்கான அவுட். நெக்ஸ்ட் என்னது பாரோன்ற பதி ஏ பார் பி. அப்போ ஏல என்ன பண்ணுறோம் ஒரு நாட் கேட் ஆட் பண்ணுறோம். இதோட வேல்யூ என்னது ஏ பார். நெக்ஸ்ட்டு அதோட எதை மல்டி பண்ணுறோம் பி. அப்போ மல்டிப்ளைனா என்னது அண்டு கேட் ஏ பார் பி. இது வந்து எதுக்கான வேல்யூ பாரோக்கான வேல்யூ. இதான் வந்து லாஜிக் டயக்ராம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபுல் சப்ராக்டர் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் சப்ராக்டர் தட் பர்ஃபார்ம்ஸ் எ சப்ராக்ஷன் பிட்வீன் 2 bits taking into accounts of bar of the lower significance stage. அதாவது 2 bits இருக்கும் 2 input bit and then third bit வந்து என்னவா இருக்கும்னா பாரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கான பிளாக் டயக்ராம் பார்த்துக்கலாம். டோட்டலாக அப்போ எத்தனை இன்புட் இருக்கும் 3 inputs இருக்கும் 2 அவுட்புட் இருக்கும். ஃபுல் சப்ராக்டர் 3 inputs தான். அது வந்து என்னென்னா ஏ
B B in and output வந்து என்னது ஒன்று டிஃப்ரென்ஸு அது வந்து D நெக்ஸ்ட் ஒன் வந்து B out பாரோ வந்து B outன்னு ரெப்ரசன்ட் பண்ணும் அப்போ 3 இன்புட்ன்ற போது ட்ரூத் டேபிள் வந்து 8 பிட்ஸ் காம்பினேஷன் வருமா என்னன்னா 0 0 0 next 0 0 1 0 1 0 0 1 1 1 0 0 1 0 1 1 1 0 1 1 1 1 இப்போ டிஃப்ரென்ஸ் போது 0 minus 0 0 next 0 minus 0 0 next பாராவும் 0 next இதில் 0 minus 0 next என்ன இருக்குது 0 minus 1 0 minus 1ன்ற போது டிஃப்ரென்ஸும் 1 வரும் பாராவும் 1 வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு 0 minus 1ன்ற போது நமக்கு என்ன வரும் டிஃப்ரென்ஸும் 1 பாராவும் 1 டிஃப்ரென்ஸோட வேல்யூ 1 அப்போ 1 minus 0 1 அகை பாராவும் 1 ஓகேங்களா நெக்ஸ்ட்டு 0 minus 1ன்ற போது நமக்கு வேல்யூ என்ன வரும் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஹாஃப் சப்ராக்டரில் பார்த்தோம்ல அதை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம் 0 minus 1னா டிஃப்ரென்ஸ் 1 வரும் பாரோ வந்து 1 வரும் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது -1 இது டிஃப்ரென்ஸு இது வந்து பாரோ அப்போ டிஃப்ரென்ஸ் ஓட வேல்யூ 1 அகைன் என்ன இருக்குது 1 இருக்கா 1 மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும் 0 அப்போ பாரோ வந்து 1 நெக்ஸ்ட்டு 1 minus 0 1 அகைன் 1 minus 0 1 பாரோ வந்து 0 நெக்ஸ்ட்டு 1 minus 0 அதாவது இதோட டிஃப்ரென்ஸ் வேல்யூ 1 minus 0 1 அகைன் இங்கே என்ன பண்ணுறோம் 1 minus 1ன்ற போது 0 அப்போ பாரோவும் 0 நெக்ஸ்ட்டு 1 minus 1ன்ற போது 0 0 minus 0னா 0 அப்போ பாரோவும் 0 நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறோம் 1 minus 1ன்ற போது 0 0 minus 1னா என்னென்னா டிஃப்ரென்ஸும் 1 பாரோவும் 1 ஓகேங்களா 0 1 2 3 4 5 6 7 இப்போ வந்து நம்ம கேமப் வரையணுமா ஃபஸ்ட்டு டிக்கு வரையணும் எத்தனை இன்புட் 3 இன்புட்ஸ்ன்றனால நமக்கு 8 செல்ஸ் வருமா A B B in 0 0 0 1 1 1 1 0 0 1 A bar A B B bar B in ரெண்டுமே bar next B bar B in B B in B B bar in ஓகேங்களா 0 1 2 3 4 5 6 7 0 1 2 1 2ல 1 1 next 3ல 0 4ல 1 5 6 0 7ல 1 அப்போ இதை மட்டும்தான் குரூப் பண்ண முடியும் தனித்தனியாக தான் குரூப் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ D ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இது A B bar B bar in A B bar B in bar next ப்ளஸ் இங்கே A bar B bar B in next ப்ளஸ் இங்கே A என்ன வரும் B B in next ப்ளஸ் இங்கே A bar B B in bar ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதில் வந்து எதை காமனாக வெளில எடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து B பாரை வெளில எடுக்கலாமா B பாரை வெளில எடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட் என்ன வரும்னா A B in bar ப்ளஸ் A bar B in நெக்ஸ்ட்டு இதில் எதை காமனாக எடுக்கலாம் Bயை வெளில எடுக்கலாம் Bயை வெளில எடுத்தோன்னா என்ன வரும்னா A B in ப்ளஸ் A bar B in bar ஓகேங்களா நெக்ஸ்ட்டு B பார் இதை எப்படி எழுதலாம் A XR Bன்னு எழுதலாம் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதை என்ன எழுதலாம்னா B இதை வந்து எப்படி எழுதலாம்னா A XR B ஹோல் பார்னு எழுதலாம் இது எந்த மெத்தடில் இருக்குன்னா XR ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ இதை எப்படி எழுதலாம்னா A XR இது வந்து Bன் ஓகே XR B XR Bன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு B அவுட்டுக்கான K மேப் தான் பார்க்க போகிறோம் A B B in
0 0 0 1 1 0 1 1 0 1 இது A bar A B B ரெண்டுமே பார் நெக்ஸ்ட் B bar B in நெக்ஸ்ட் B B in நெக்ஸ்ட் B B bar in ஓகேங்களா 0 1 2 3 4 5 6 7 0 1 2 3 மட்டும் 1 1 2 3 1 நெக்ஸ்ட் 4 5 6 0 7ல 1 இது எல்லாமே என்னது 0 அப்போ எப்படி குரூப் பண்ணலாம்னா இது ரெண்டும் நெக்ஸ்ட் இது ரெண்டும் நெக்ஸ்ட் இது ரெண்டும் குரூப் பண்ணுறோம் அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா A bar இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது B in A bar B in ப்ளஸ் நெக்ஸ்ட் இது A bar என்ன வரும் B B in பாரும் கேன்சல் ஆகும் நெக்ஸ்ட்டு இது ஏயும் A பாரும் கேன்சல் ஆகும் அப்போ என்ன வரும் B in மட்டும் வரும் ஓகேங்களா இதான் வந்து C அவுட்டுக்கான ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஜிக் டயக்ராம் நெக்ஸ்ட்டு லாஜிக் டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து என்னது டிஃப்ரென்ஸ் என்னது 3 இன்புட்டையும் எக்ஸ்ஆர் பண்ணுறோம் A B B in A B B in A XR B XR B in next A bar B in A bar ன்றபோது ஒரு நாட் கேட் ஆட் பண்ணுமா A bar next என்னது B in என்ன பண்ணோம் and A bar B in next A bar B again இதுல இருந்து எடுக்கலாம் அவுட்புட் A bar next B and பண்ணுறோம் A bar B A bar B next B B bar B in B ன்றபோது இதுவா B next B in B B next மூணுத்தையும் என்ன பண்ணோம் R பண்ணோம் ஆட் பண்ணுறோம் இது வந்து C அவுட்டுக்கான அவுட்புட் இது வந்து D இப்போ இங்கே என்ன வரும் A bar B in A bar B plus B B in இது வந்து C அவுட் இல்லை B அவுட் ஓகேங்களா சிமிலராக வந்து நான் இதையும் B அவுட்டுன்னு ரெப்ரசன்ட் C அவுட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் இது வந்து என்னென்னா B அவுட் தான் ஓகேங்களா என்ன பண்ணுறோன்னா ஃபுல் சப்ராக்டர் யூஸிங் 2 half சப்ராக்டர் 2 half சப்ராக்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் சப்ராக்டர் டிசைன் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல் சப்ராக்டரோட ஈக்குவேஷன் இது வந்து டிஃப்ரென்ஸ் அண்டு இது B அவுட்டுக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா A bar B தனியாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது A bar B இருக்குது இதில் என்ன இல்லை B இல்லை ஸோ அதனால் இதை என்ன பண்ணுறோன்னா B வேணுன்றதுக்காக என்ன பண்ணுறோன்னா A bar B in B plus B bar ஆட் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து B plus B bar ஈக்குவல் டு நமக்கு வேல்யூ வந்து என்னது 1 தான் இது வந்து நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே படிச்சிருப்போம் ஸோ இங்கே வந்து B plus B bar ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது B in இருக்குது இங்கே என்ன இல்லை என்ன டேர்ம் இல்லை A இல்லை ஸோ அதனால் A plus A barன்னு ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட்டு A bar B இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா A bar B B in plus A bar B bar B in plus AB B in plus A bar B B in ஓகேங்களா இப்போ இந்த டேர்மும் சிமிலராக இருக்குது 2 terms ஸோ அதனால நான் என்ன பண்ணுறோன்னா A bar B அதை ஒரு டேர்மாக எழுதிக்கிறோம் A bar B B in இப்போ A plus ஏன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதலாம் ஏன்னு எழுதுவோம்ல ஸோ அதே மாதிரி இங்கே 2 terms இருக்கனால நம்ம ஒரு டேர்ம் எழுதுறோம் நெக்ஸ்ட்டு A bar B bar B in plus AB B in இப்போ இது ரெண்டுத்தில் நம்ம எதை காமனாக எடுக்கலாம் A bar Bயை காமனாக வெளில எடுத்துட்டா நமக்கு என்ன இருக்கும் 1 plus B in நெக்ஸ்ட்டு இதில் எதை வெளில எடுக்கிறோம் A bar B இன்னை வெளில எடுக்கிறோம் ஓகேங்களா அப்போ வெளில எடுத்துட்டோன்னா என்ன இருக்கும்னா
இதில் வந்து இங்கே ஏ பார் இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஸோ அதில் வந்து எதை வெளில எடுக்கிறோன்னா பி இன்னை மட்டும் வெளில எடுத்துறோன்னா இங்கே என்ன வரும்னா ஏ பி பார் ப்ளஸ் ஏபி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்கும் ஏ பார் பி 1 ப்ளஸோட எதை ஆட் பண்ணாலும் 1 தான் வரும். ஸோ வந்துட்டு 1. நெக்ஸ்ட்டு பி இன் இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஏ எக்ஸ்ஆர் பி ஹோல் பார்னு எழுதலாமா? இது வந்து என்னது ஏ பார் பி ப்ளஸ் பி இன் ஏ எக்ஸ்ஆர் பி பார்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டயக்ராம் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாஃப் சப்ராக்டர் போது 2 இன்புட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏபி இங்கே என்ன இருக்குது ஏ எக்ஸ்ஆர் பி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் என்ன இருக்குது இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏ பார் பி. ஸோ அதுக்காக ஏல பார் வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நாட் கேட் யூஸ் பண்ணுறோம். ஏ பார் நெக்ஸ்ட்டு பி. இது வந்து என்னது ஏ பார் பி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதோட நம்ம எதை ஆட் பண்ணணும்? பி இன்ன ஆட் பண்ணணும். இது வந்து பின்னா என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ஆர் பண்ணுறோம். ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி பி இன் இது எதோட அவுட்புட்டு? டியோட அவுட்புட். நெக்ஸ்ட் நம்ம என்ன இருக்குது பி இன் ஏ எக்ஸ்ஆர் பி பார். இது ஏ எக்ஸ்ஆர் பியா? அப்போ இதை எக்ஸ்ஆர்லேருந்து அவுட்புட் எடுத்துகிறோம். இதை என்ன பண்ணுறோம்? பார் மேலே இருக்கனால ஒரு நாட் கேட் ஆட் பண்ணுறோம். இது வந்து என்னது ஏ எக்ஸ்ஆர் பி. அகைன் ஒரு நாட் கேட் ஆட் பண்ணோம். நமக்கு என்ன வரும்? ஏ எக்ஸ்ஆர் பி மேலே பார். நெக்ஸ்ட் இதோட எதை மல்டிப்ளை பண்ணுறோம்? பி இன். இப்போ ஒரு அண்டு கேட். அப்போ பி இன் இன்ட்டு ஏ எக்ஸ்ஆர் பி பார் வந்துடும். நெக்ஸ்ட்டு எதோட ஆட் பண்ணுறோம்? ஏ பார் பியோட இந்த வேல்யூவை ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த வேல்யூ இது வந்து ஏ பார் பி. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம்? ஆர் பண்ணுறோம். ஆர் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ பார் பி ப்ளஸ் பி இன் ஏ எக்ஸ்ஆர் பி பார் கிடைச்சி. இது வந்து பி அவுட்டுக்கான ஈக்குவேஷன். இப்போ நம்ம 2 ஹாஃப் சப்ராக்டர் யூஸ் பண்ணிருக்கோமா? இது ஒரு ஹாஃப் சப்ராக்டர், அகைன் இது ஒரு ஹாஃப் சப்ராக்டர். இப்போ நம்ம 2 ஹாஃப் சப்ராக்டர் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் சப்ராக்டர் வந்து டிசைன் பண்ணிட்டோம்.